அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, தை கிருத்திகை. இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதி வச்சாலே போதும். தினம் தினம் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தீராத பண கஷ்டம் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 2 முறை ரெய்கியால எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனேயே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. அந்த வகையில இந்த வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தை கிருத்திகை வருது. ஒவ்வொரு மாசமும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும். ஒரு வருஷத்துல 3 மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதாவது தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, அதே மாதிரி கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட கிருத்திகை இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள். அதுலயும் தைப்பூசத்தோட விரத நாட்கள்ல வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதி தை மாசம் 24ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2யும் 4யும் ஆட் பண்ணா நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அது மட்டும் இல்லாம இந்த 24ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த 24. இந்த 24ங்கிற நம்பரை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா சொல்லியிருக்கீங்க. இந்த நம்பர் தேதியிலேயே இன்னைக்கு நமக்கு வர்றது விசேஷமானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 6. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 666ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாம சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 666ங்கிற சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வராது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 6 ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும், அளவில்லாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் தீரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க கண்ணுக்கே தெரியாம இத ரகசியமா நீங்க எழுதி வச்சாலே போதும். ஒரே நாள்ல அதிரடியான மாற்றங்கள் பணவரவுல ஏற்படும். உங்களுக்கு குபேர வசியம் ஏற்படும்னு சொல்லி இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசியமான பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தை கிருத்திகையும் 666ங்கிற சேர்க்கையும் இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் நீங்க செய்யலாம். வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் செய்யலாம். ஆனா பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும், அதாவது இன்டென்ஷனா உங்க மனசுக்குள்ள செட் பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. சப்போஸ் இந்த டைம்ல உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஸ்டாரை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இத நாம ஸ்டார்னு சொல்லுவோம். ஆனா இதோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷட்கோணம். இந்த ஷட்கோணம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு சிம்பலுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குன்னு பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஷட்கோணம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய 2 முக்கோணங்கள்ல ஒன்னு சிவனையும் இன்னொன்னு சக்தியையும் குறிக்குது. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல்னே சொல்லலாம். அதுலயும் இந்த ஸ்டார்ல பாத்தீங்கன்னா 6 முக்கோணங்கள் இருக்கு. முக்கோணங்கள் எல்லாமே நேரடியா நமக்கு பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கும். சரி, அந்த வகையில இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டார் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டார்ல நடுவுல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 666ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சேர்க்கை. அதுக்கு கீழே நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் பாத்தீங்கன்னா அளவில்லாத பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். 24ங்கிற ஏஞ்சல் நம்பரோட தேதி வரக்கூடிய இந்த நாள்ல இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இப்படி இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த 6 முக்கோணத்திலையும் நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஒன்னு நீங்க பணம்னு சொல்லி தமிழ்ல எழுதுங்க. அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கூட எழுதலாம். கடன் பிரச்சனையே உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு தான் எழுதணும். அந்த இடத்துல நீங்க கடன்ற வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னா மேலும் மேலும் கடன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டியது. இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு முருகப்பெருமான் கிட்ட திரும்பியும் ஒரு தடவை மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 நிமிஷம் பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷனை தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், அப்படி இல்லைன்னா ஐ ஆம் ரிச்னு கூட சொல்லலாம். இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லைன்னா பூஜை அறையில நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் பல மடங்கு பணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்கி கொடுக்கும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவு
அவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.